வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் கு மோகனதாசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்னை பல்கலைக்கழகத்தின் திருக்குறள் ஆராய்ச்சி பகுதியினுடைய மேலாண் தலைவராக இருந்து செயல்பட்டவர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது தாமரை துறை. ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த பெருவிழாவில் தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தமிழ் மொழித்துறையினுடைய தலைவர் பெருமகனார் ஐயா அவர்களுக்கு, மணிகண்ட ஐயா அவர்களை நான் கைகூப்பி நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். இன்றைக்கு மலரை வெளியிட்டிருக்கின்ற மேனாள் நீதிபதி நீதியரசர், சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஹரி பரந்தாமன் ஐயா மலரை வெளியிட, அதை எங்களுடைய ES கல்விக் கழக நிறுவனர் சாமி கண்ணையா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது பெரும் மகிழ்ச்சியாக இருந்ததை நான் பார்க்கின்றேன். அதை அடுத்ததாக வழக்குரைஞர் பெருமகனார் சிகரம் செந்தில்நாதன் ஐயா அவர்கள் பல சிறப்பான நிகழ்வுகளை மிக அழகாக தொகுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அடுத்து பேராசிரியர் தமிழ் இலக்கியத்துறையின் தலைவர், எனக்கு தலைவராக இருந்தவர் அந்த பெருமகனார் என்னை எடுத்து பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் நிர்மலா செல்வி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் சொல்லிக் கொள்வதோடு, இங்கே வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவரையும், எங்களுடைய நண்பர்கள், பல்வேறு அமைப்புகளுடைய நண்பர்களாக இருக்கின்றவர்கள் அனைவருக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து, ஒரு சில சிந்தனைகளை குறிப்புகளாக மட்டுமே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எல்லோரும் எங்களுடைய புலவர் வீரமணி ஐயா அவர்களை பற்றி ஓரளவு தெரிந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் 8-9 வயதிலேயே காசிமா நகர் கடற்கரையிலே கபடி விளையாடியது. அப்பொழுது நான் அவரை போல் இருப்பேன், அவர் என்னை போல் இருப்பார். அதனால் அவர் என்னை பார்த்து பயப்படுவார். இப்பொழுது என் துறையிலே மார்க்சியத்தை முன்னிறுத்தி மிக பெரும் வெற்றியாளராக வருகின்ற நிலையிலே நான் அவரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு குறிப்பு தான். இரண்டாவதா குறிப்பு, சென்னையிலே காசிமா நகரிலே அன்னை கலை இலக்கிய நற்பணி மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது கவிதை பொறுப்புகளை நான் எடுத்துக்கொண்டு கவிதை எழுச்சியை உருவாக்கி கொண்டிருந்தேன். பட்டிமன்றம், உரையாற்றுதல், இவற்றிலெல்லாம் மிக பெரும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு புலவர் வீரமணி அவர்கள் தான் அதை மிகச் சிறப்பாக, புலவர் வீரமணி அவர்களும் அரு சங்கர் ஹைஸ்கூல் சங்கர் அவர்களும் மிக பொறுப்போடு இருப்பார்கள். கூடுதலாக செல்லாராம் அவர்களும் கூட, தோழர் செல்லாராம் அவர்களும் கூட இருந்து கொண்டு மிகச் சிறப்பாக அதையெல்லாம் நடத்தி தருவார்கள். அது ஒரு குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, திருவள்ளுவர்
காதல் மனம் கலப்பு மனத்தைத்தான் விரும்புகிறார். ஆக நானும் காதல் மனம் கலப்பு மனத்தை சேர்ந்து செய்து கொள்வேன் என்று நண்பர்களோடு சூழ் உரைத்து அதை போன்று காதல் மனம் கலப்பு மனத்திலே ஈடுபட்டு வழக்கு மன்றம் வரையிலும் சென்றோம். அடிபட்டோம், உதைப்பட்டோம், வழக்கு மன்றம் வரையிலும் சென்றோம். சினிமா திரைப்படத்தில் இருப்பதை விட மோசமான அனுபவங்களை பெற்றோம். அப்பொழுதெல்லாம் வழக்கு மன்றம் செல்லுகின்ற வரையிலும் கூட எனக்கு துணையாக இருந்த 2 பெரும் தோழர்கள், ஒன்று புலவர் ப. வீரமணி, இன்னொன்று அவருடைய அண்ணனார் ப. சிவலிங்கம் அவர்கள். இவர்கள் தான் உற்ற துணையாக இருந்து எங்களை காப்பாற்றி திருமணத்தை முடித்து வைக்கின்ற வரையிலும் அவர்கள் உற்ற துணையாக இருந்தார்கள். இது 3வது குறிப்பு. 4வது குறிப்பு, நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு ஊழ் காரணம். ஊழ்னாக்க விதி அல்லங்க, சமுதாய நிலை, நண்பர்கள் இதெல்லாம் சேர்ந்ததான் ஊழ் என்று வரும் திருக்குறளில். தப்பா ஊழ்னு விதின்னு எழுதிட்டாங்க. அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பெரும் துணையாக இருக்கின்ற நிலையிலே அன்னை கலை இலக்கிய நற்பணி மன்றத்திலே பெரும் பெரும் பேரறிஞர்களை எல்லாம் அழைத்து வந்து சொற்பொழிவாற்ற செய்வார்கள். அப்படி சொற்பொழிவாற்றுகின்ற பொழுது வந்த பேராசிரியர்களே ஒருவர் தான் பேராசிரியர் டாக்டர் சஞ்சீவி அவர்கள். பெரிய பெரிய அறிஞர்கள் வருவார்கள். அந்த பேராசிரியர் சஞ்சீவி அவர்களோடு ஏற்பட்ட அந்த இணக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, தொடக்கம். அந்த தொடக்கம்தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் ஆய்வுத்துறையிலே 35 ஆண்டுகள் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்தது. 35 ஆண்டுகள். இது ஒரு குறிப்பு. நான் குறிப்பாக சொல்லிவிடேன். ஏனென்றால் ஒவ்வொன்றும் எழுதுனா ஒரு புத்தகமாகும். அடுத்த ஒன்று என்று சொன்னால், பேராசிரியர் முத்து குணசேகரன் அவர்கள் சிங்காரவேலரை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது ஒரு தடை வந்தது பல்கலைக்கழகத்தில். ஏதோ ஒரு தடை, தமிழ்துறையிலே போய் சிங்காரவேலரா என்கின்ற நிலையிலே ஒரு தடை வந்தது. அப்போ பேராசிரியர் சஞ்சீவ் அவர்கள் இல்லை, அதை நாம் நடத்துவோம் என்று எதிர்பார்த்தார்கள். அப்பொழுதுதான் தோழர் சலாரம் அவர்களும் வீரமணி அவர்களும் பேராசிரியர் சஞ்சீவி அவர்களிடம் வந்து, இது தமிழோடு தொடர்புடைய ஒரு தமிழறிவர், அவரை பற்றி தமிழ்துறையிலே ஆய்வு செய்வதற்கு என்ன தடை, ஏன் தடை ஏற்படுகிறது என்று கேட்டு, அதன் பிறகு பேராசிரியர் சஞ்சீவ் அவர்கள் அதற்கு உறுதியாக நின்று என்னிடம் சிங்காரவேலரை பற்றி பேராசிரியர் முத்து குணசேகரன் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு இவர்கள் தான் பெரும் காரணமாக அமைந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதற்கடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா நான் விரிவாக பேச விரும்பவில்லை, சிறு சிறு குறிப்புகளாக மட்டும்தான். அடுத்த ஒன்று, அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய ஆய்வு என்பது சிங்காரவேலர் அது என்னோட தொடர்புடைய ஒன்று என்றாலும் கூட, அடுத்த எனக்கு பெரும் தொடர்புடையது திருக்குறள். திருக்குறளில் அவருடைய ஆய்வுக்கும் என்னுடைய ஆய்வுக்கும் வேறுபாடு. நான் இந்திய மரபு, தமிழ் மரபு இவற்றை முதன்மைப்படுத்தி ஆய்வுகள் செய்து கொண்டிருந்த காலம். இப்பொழுதும் அவர்கள் மார்க்சியத்தை உட்படுத்தி, எத்தனையோ பேர் மார்க்சியத்தை உட்படுத்தி பொது உடைமை சிந்தனைகளை உட்படுத்தி திருக்குறளை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட, நம்முடைய புலவர் ப. வீரமணி அவர்களை போன்று மிக உறுதியோடு, அதுதான் அவரிடம் நான் பார்த்த ஒன்று. அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியெல்லாம் அப்படி பேசவே மாட்டார். இதுதான் அப்படி என்று சான்றாதாரங்களோடு எல்லாவற்றையும் முன்வைத்து நிறுவி பொறுமையாக, அதுவும் அருமையாக எடுத்து உரைக்கின்ற ஆற்றல் நம்முடைய புலவர் வீரமணி அவர்களுக்கு. அந்த திறமை எனக்கு கிடையாது. என்றால் அவர் இன்றைக்கு 30க்கு மேல் நூல் எழுதியிருக்கிறார். நான் 300க்கு மேல் வைத்திருக்கிறேன். நூலகம் அல்ல, நான் எழுதிய நூல்கள், என்னை பற்றிய நூல்கள் 300க்கு மேற்பட்டவைகள் என்றாலும் கூட அவருடைய மார்க்சிய சிந்தனைக்கு, பொது உடைமை சிந்தனைக்கு அணுக்கமாக நான் சென்றதில்லை. அந்த வகையில் அவருடைய ஆய்வு என்பது ஒரு பேராய்வாக, இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டான ஆய்வாக திருக்குறளுக்கும் அமைந்திருந்தது.
அதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கடுத்ததாக நான் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் அன்னை கலை இலக்கிய மன்றம் தொடக்கத்தில் வட சென்னையில் உருவாக்கினோம். அதன் பிறகு உலக திருக்குறள் மையம் உருவாக்கினோம். வள்ளுவர் கோட்டத்தை மாண்புமிகு டாக்டர் கலைஞர் பெருமகனார் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்து இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது. சனிக்கிழமை தோறும் ஆய்வரங்கு நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் ஒரு அறக்கட்டளை என்னுடைய தாயார் பெயரில் வைத்திருந்தோம், தேசம்மாள் குப்புசாமி திருக்குறள் அறக்கட்டளை. அதில் ஒரு செய்தி என்ன என்றால், அதன் மூலமாக திருக்குறள் ஞானபீட விருது, திருக்குறள் மூதறிஞர் விருது போன்ற விருதுகளை வழங்குகிறோம். அந்த விருது வழங்குவதற்கு ஒரு கட்டளை உண்டு. என்ன கட்டளை என்றால், சிந்தனைகளை கோட்பாடாக்குதல் என்கின்ற ஒரு புதிய ஆய்வு முறை இந்த உலகத்திற்கு நான் அறிவித்தவன். அதனால் திருக்குறள் சிந்தனைகளை கோட்பாடாக்கும் புத்தாய்வு தந்தை என்ற பெயரும் கூட எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு 100 பேராசிரியர்களை வைத்து ஒரு தலைப்பு கொடுத்து அதற்கு சிந்தனைகளை கோட்பாடு ஆக்குங்கள் என்று சொன்னால், ஓரிரு பேராசிரியர்களை தவிர மற்ற யாராலும் முடியாது. அவ்வளவு கடினமான மிக பெரும் கடினமான செயல். அதில் ஒருவர் 3 சொற்பொழிவுகள் ஆற்ற வேண்டும். திருக்குறளே குறைந்தது 6-7 நூல்களாவது எழுதியிருக்க வேண்டும். அந்த ஆய்வு பெற்றவர் அந்த நூல்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவைகளாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு தலைப்பில் அவர் 3 சொற்பொழிவுகள் 3 நாட்கள் ஆற்ற வேண்டும். அந்த வகையிலே புலவர் வீரமணி அவர்கள் செய்திருக்கின்ற திருக்குறளினுடைய ஆழமான அந்த ஆய்வுகள், இந்த உலகத்திற்கு அவர் தந்திருக்கின்ற திருக்குறள் கொடைகள் எல்லாம் பாராட்டி எங்களுடைய அமைப்பின் சார்பிலே அவரிடம் ஒரு தலைப்பை கொடுத்தோம், திருவள்ளுவரின் பொது உடைமை கோட்பாடுகள். அப்படி என்று ஒரு தலைப்பு கொடுத்தோம். கொடுத்த பிறகு அவர்கள் 3 இடங்களிலே அந்த சொற்பொழிவை ஆற்றினார்கள். முதல் சொற்பொழிவு வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தினோம். 2வது சொற்பொழிவு சென்னையில் YMCA பட்டிமன்றத்தில் நடத்தினோம். 3வது சொற்பொழிவு பெரியார் திடலில் நடத்தினோம். அதன் பிறகு நாங்கள் கூடி அவர் ஆற்றிய உரைக்கு விருது கொடுக்கலாமா என்று முடிவு செய்த பிறகு, மிக சிறப்பாக அவருக்கு கொடுக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்து, அப்பொழுதுதான் திருக்குறள் மூதறிஞர் என்ற விருதை நாங்கள் அவருக்கு வழங்கும். சாதாரண நிலை அல்ல. ஏன்னா எங்கிட்ட 3 சொற்பொழிகள் செய்கின்றவர்கள் குறைபாடு இருக்குனாக்க, இல்லைங்க உங்களுக்கு விருது கிடையாது, அடுத்த முறை பார்ப்போம்னு அனுப்பிடுவோம். ஆனால் புலவர் வீரமணி அவர்கள் அந்த அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்திய பொழுது எல்லோரும் ஒருமுகமாக அவருக்கு மிகச் சிறப்பான நிலையில் இந்த விருது கொடுத்து மிக பெரும் பாராட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு திருக்குறள் மூதறிஞர் என்கின்ற விருதை இந்த உலக திருக்குறள் மையத்தின் சார்பிலே நாங்கள் வழங்கினோம் என்பதை பெருமிதத்தோடு நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் இன்றைக்கு உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய வரலாறையும் நான் எழுதி கொண்டிருப்பவன். திருக்குறள் தரபாக மட்டும் ஏறத்தாழ 220 சான்றோருடைய வரலாறுகளை நாங்கள் இங்கே படைத்திருக்கிறோம். திருக்குறள் 2000 ஆண்டு கால வளர்ச்சி வரலாறுகளை எல்லாம் நாங்கள் முறைப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறோம். திருக்குறள் என்று சொன்னால் எல்லா வரலாறும் நாங்கள் படைப்பதுதான் என்ற நிலைப்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பு, வரலாற்றிலே 2000 ஆண்டு இந்த திருக்குறள் ஆய்வு வரலாற்றில் மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் யார் யார் அப்படி என்றெல்லாம் சில பேரை நாங்கள் தேர்ந்தெடுப்பது உண்டு. அப்படிப்பட்டவர் மனைவர் சாரங்கபாணி, காதா திருநாகரசு போன்றவர்கள் இப்படியெல்லாம் பல பேர்களை தேர்ந்தெடுத்து ஒரு முதல் 10 பேர் யார், திருக்குறளுக்காக வாழ்ந்து ஆழமான ஆய்வுகள், சும்மா சாதாரணமா வந்தம் போன ஆய்வுகள் அல்ல, ஆழமான ஆய்வுகளை யார் செய்கிறார்கள், அதிலே முதல் 10 பேர் யார் என்றெல்லாம் நாங்கள் இனங்கண்டு, ஏதோ வேண்டியவருக்காக நிலை அல்ல. ஏன்னா எல்லா வரலாறையும் நான் எழுதுகிறோம். 5 மாநாடுகள் நடத்தி 133 பேர் மாநாடுகள் வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படைத்தவர்கள். அரசியல்களை நம்பிதான் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறது. அதனால் அந்த நிலைப்பாட்டிலே அந்த 10 பேர் யார் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்ததிலே 10 பேரில் ஒருவர் நம்முடைய புலவர் வீரமணி அவர்கள் என்பதை நம்ம பெருமிதத்தோடு குறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குறள் ஆய்வு வரலாற்றில் ஆய்வு சிறந்த ஆய்வாளர்கள் முதல் 10 பேர் அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஏழை பார்க்கலாம். அது ஒரு குறிப்பு. அடுத்ததாக ஒரு குறிப்பு, இங்கே ஐயா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு திருக்குறள்னா ஒன்றும் புரியல, ஆக நாங்க படிச்சு கூட தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் நீங்க குழந்தைங்க கிட்ட போனா கூட திருக்குறளை ஒழுங்கா பொருளோடு சொல்றாங்க.
1330 குறளையும் பொருளோடு சொல்றாங்க, அர்த்தத்தோடு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முதல் ஒரு குழந்தை அரங்கேற்றம் செய்கிறேன். ஒரு குழந்தை வஉசி பிறந்த ஒட்டப்படாரத்தில் தான் இருக்கிறார். இந்த குழந்தை இப்பொழுது மருத்துவராக இருக்கிறார். அவருக்கு வயது என்ன தெரியுங்களா? நான் அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது 2.5 வயது. 1330 குறளையும் அந்த குழந்தை ஒப்பித்தது. 3.5 வயதில் மணலில் 100வது திருத்தலம் உருவாக்குகிறேன். அப்பொழுது அந்த குழந்தை பொருளோடு 1330 குறளையும் ஒப்பித்தது. ஏன் சாதாரண குழந்தைங்கிட்ட போனா கூட இன்னைக்கு காமத்துப்பாலு கூட பொருள் சொல்லுவோம். காமத்துப்பாலு கூட பொருள் சொல்லுவோம். ஆக அதை படித்து புரியாதுன்னு ஒண்ணு கிடையாதுங்க. நாம இன்னும் படிக்க முழு முயற்சி எடுக்கல என்பதுதான் பொருள். எளிமையாக புரியக்கூடியது ஒரு சில இடங்களை தவிர எல்லாருக்கும் புரிந்ததுதான். அந்த நிலையில் என்ன ஆயிற்று என்றால், நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற பல ஆய்வுகள் ஒவ்வொரு எங்கெங்கு உரை சிக்கல்கள் இருக்கின்றனவோ அதில் வீரமணி அவர்களும் நிறைய ஆய்வுகள் செய்வார்கள், நாங்களும் நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தோம். அதிலே ஒன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று என்ன என்றால், இந்த இயல்புடைய மூவர். இல்வாழ்வான் என்பார் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. அந்த இயல்புடைய மூவர் யார்? அப்படி என்ற ஒரு வினா எழுந்தது. அதற்கு நாங்கள் விடை காண வேண்டிய தேவை ஏற்பட்டது. என்றால் எங்கெல்லாம் சிக்கல் எழுகிறதோ அதற்கெல்லாம் விடை காண வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட சொன்னார்கள், திருக்குறள் வேதங்களின் சாரம் தான் திருக்குறள் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய இடங்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படியான்ட்டு நாங்க என்ன செய்யணும்? சும்மா விடல. உலக நாடு முழுதும் இருக்கிற ஒரு 31 பேர் இணைத்து, ஐயா வாங்க ரிக்வேதத்தை முதல்ல எடுங்க, முதன்மையான வேதம் ரிக்வேதத்தை எடுங்க, 3 பேர் ஒரு மண்டலம், 10 மண்டலம் 30 பேர் எழுதுங்க, எல்லாமா பகுப்பாய்வு செய்யுங்க, பின்னால் நுண்ணாய்வு செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கு 31 பேர் உலக நாடு முழுதும் ரிக்வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறார். திருக்குறளோடு ஒப்பிட்டு, சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு, செயின்ட் அவஸ்தாவோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறார். அதை போன்று எதற்கும் தீர்வு காண வேண்டும் என்ற நிலை இருப்பதுதான் உலக திருக்குறள் மையம், திருக்குறள் மூதறிஞர் குழு. அப்படி வருகின்ற காலகட்டத்தில் அரசியல்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். என்ன பொறுப்பு என்று சொன்னால், திருக்குறளுக்கு என்று ஒரு செம்பதிப்பு உரை. ஐயா கேட்டாங்க, எளிமையான உரை வேணும், இதுதான் இனிமேல் ஏற்கக்கூடிய ஒரு உரை வேணும் அப்படின்னு ஐயா நீங்க கேட்டாங்க. ஐயா நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்வது என்ன என்றால், அரசினுடைய அனுமதியோடு திருக்குறளுக்கு ஒரு செம்பதிப்பு உரை, இதுதான் நாளைக்கு திருக்குறள் உரை என அரசும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு புதிய உரை காண வேண்டும். புதிய உரைனா இல்லாததல்ல, ஒரு செம்பதிப்பு உரை காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உலக நாடு முழுதும் 31 பேர் கொண்ட குழு அமைத்து, வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அதிகாரம் என்று 3 வருடம், அவங்க அரசு கேட்டது 1.5 ஆண்டு. ஆனால் எங்களால் அவ்வளவு முடியவில்லை. ஒரு அதிகாரம் என்று வைத்துக் கொண்டு 3 ஆண்டு காலத்தில் 1330 முடித்து இப்போது 2வது சுற்றாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கெங்கே ஆய்வு நுட்பங்கள் தேவைப்படுகிறது, இன்னும் எளிமைப்படுத்துவதற்கான வழிகள் என்னென்ன, சாதாரண பாமர மகனும் திருக்குறளை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்வதற்காக நிலைப்பாடு, திருக்குறளை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொண்டு போக வேண்டும், ஆத்திகம் நாத்திகம் அவற்றையெல்லாம் தனியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கொண்டு வந்து வருகின்றோம். அப்படி ஒரு உரை உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உரை வந்த பிறகுதான் ஒரு 3வது சுற்று வருகின்ற பொழுதுதான் புலவர் வீரமணி போன்றவர்கள், டாக்டர் பொற்கோ போன்றவர்கள், திருக்குறளை ஆழக்கால் பதித்தவர்களிடம் நாங்கள் அந்த உரைகளை கொடுத்து, ஐயா உங்களுக்கு என்ன உரையில் எந்த இடத்தில் ஐயப்பாடு என்று 3வது அவர் கொடுத்த பிறகு நாங்கள் அதற்கெல்லாம் தீர்வு கண்டு இதை அரசிடம் ஒப்படைப்போம். நாளைக்கு இதுதான் திருக்குறள் உரை என்ற நிலைப்பாட்டில் அரசு எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். வள்ளுவர் கோட்டம் கலைஞர் அவர்கள் ஒப்படைச்ச என்னிடம், உன்னால் மட்டும்தான் முடியும் தம்பி அப்படின்ற மாதிரி வள்ளுவர் கோட்டத்தை 2001 என்னிடம் ஒப்படைத்தார்கள். இந்த வள்ளுவர் கோட்டத்தை வள்ளுவத்தின் ஆய்வியல் கோட்டமாக உன்னால் மட்டும்தான் முடியும் என நம்பி கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள். சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஆய்வரங்கம். இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப நம்பிக்கையோடு எங்களிடம் கொடுக்கிறார்கள், எல்லோரும் நம்புகிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கை காப்பாற்றுகின்ற அளவிற்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒன்று, இந்த இயல்புடைய மூவர் என்பதிலே வருகின்ற ஒன்றுக்கு கருத்து சொல்லுகின்றது நம்முடைய பரிமேழகர் சொல்வார்கள்.
வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதெல்லாம் கொண்டு வந்து 3 இதிலே கொண்டு வருவார்கள். அதைத்தான் எல்லோரும் பெரும்பாலும் எழுதி கொண்டிருந்தார்கள். தமிழ் படித்து எழுதினார்கள், எல்லாரும் எழுதினார்கள். புதுவையிலே இருந்து 1958ஆம் ஆண்டு சுந்தர சண்முகனார் என்கின்ற ஒரு பெருமகனார், அவர் தான் அதுக்கு உரை எழுதுகின்ற பொழுது என்ன செய்தார்? பெற்றோர் மனைவி மக்கள்னு எழுதினார். பெற்றோர் மனைவி மக்கள்னு எழுதினார். நான் முனைவர் பட்டத்துக்கு பேராசிரியர் சஞ்சீவி அவர்களிடம், ஏன்னா என்னை வளர்த்த மக, என்னுடைய தந்தை, அவர் வளர்த்த தந்தை, 3 பேரை நான் நினைவு கொள்ள வேண்டும். அதை எப்பொழுதும் மறக்க முடியாது. ஒன்று சிறுவை மோகன சுந்தரனார், தமிழ் தொண்டர் சிறுவை மோகன சுந்தரனார் அவர்கள், இன்னொன்று பேராசிரியர் சஞ்சீவ் அவர்கள், 3வது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவர்கள் இல்லைன்னா நான் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறேன்னா அதற்கு இந்த 3 பேர் அடிப்படை. இவங்களெல்லாம் எங்களுக்கு துணை அடிப்படையாக இருந்த அத்தனை தோழர்கள் எங்களுக்கு அடிப்படையாக இருந்தவர்கள். அதிலே சுந்தர சண்முகனார் அவர்கள் அதற்கு உரை எழுதுகின்ற பொழுது பெற்றோர் மனைவி மக்கள் என்று எழுதியிருந்தார்கள். நான் தொல்காப்பியம் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்கின்ற பொழுது, பேராசிரியர் சஞ்சீவ் அவர்களிடம் செய்கின்ற பொழுது, அதற்கு உரை காணுகின்ற பொழுது இயல்புடைய மூவர் என்பதற்கு அதையெல்லாம் பல காரணங்கள், சங்க இலக்கியங்கள் மற்ற இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, திருக்குறளையும் ஆராய்ந்து பார்த்து, பெற்றோர் மனைவி மக்கள் என்பதுதான் சரியான உரை என்று எழுதியிருந்தேன். அதன் பிறகு நம்முடைய புலவர் வீரமணி அவர்களே என்ன எழுதியிருக்கிறார், அவரும் இந்த அணுக்கு உரைகள் எல்லாம் காணுகின்ற ஆய்வு எழுதியிருந்தார்கள். அப்பொழுது நான் பார்த்த பொழுது, இன்றைக்கு காலையில் தான் அதிகமாக எடுத்து படித்தேன். அதை பார்த்த பொழுது அவரும் 1998 என்று நான் நினைக்கிறேன், அதிலே பெற்றோர் மனைவி மக்கள் என்பதுதான் சரி என அவர் சரியாக எழுதியிருந்தார். நாங்கள் எல்லாம் இந்த உரை எழுதிய பிறகுதான் இன்றைக்கு எல்லா உரையாசிரியர்களும் 175 பேர் பெற்றோர் மனைவி மக்கள் என்று உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக நாங்கள் வழிகாட்டுகிறோம் என்று சொன்னால் சான்றாதாரங்களோடு எழுதுகின்றோம். எங்களிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒரு கட்டுரை படிக்கின்றோம், வழங்குகிறோம் என்றால், ஒரு ஆய்வு செய்கிறோம் என்றால், ஒரு புதிய ஆய்வு முடிவு இல்லாமல் எந்த கட்டுரையும் எழுதுவதில்லை என்ற உறுதிப்பாடு உடையவர் புலவர் வீரமணி. ஏதாவது ஒரு புதிய ஆய்வு முடிவு இருக்கணும், இல்லைன்னா அந்த கட்டுரை நான் எழுத மாட்டேன் அப்படி என்று சொல்லுகின்ற ஆற்றல் படைத்தவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நான் கூட அந்த முடிவில் தான் இருந்தவன். எந்த ஒரு கட்டுரை எழுதினாலும் ஒரு புதிய ஆய்வு. அந்த வகையில் தான் இன்றைக்கு 1000 புதிய ஆய்வு முடிவுகள் தந்த ஒரே தமிழர் என்ற பெயரை என்னால் பெற முடிந்தது. இன்றைக்கு அதே நிலையில் இன்றைக்கு வீரமணி அவர்களும் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் அவருடைய உறுதி. அது பொது உடைமை சிந்தனையோடு தொடர்படுத்தியது. அதே நேரத்தில் உறுதியான நிலைப்பாடு, மன உறுதி, அதற்கடுத்த ஆதாரங்கள், தரவுகள். நம்முடைய டாக்டர் பொற்கோ அவர்களும் மணிகொண்டன் ஐயா அவர்களுடைய அவருடைய இந்த வடசென்னை சான்றோர்களை பற்றி எழுதுகின்ற பொழுது முன்னுரை எழுதுகிறார். இவரை போல் தரவுகள் அணுக்கமாக நின்று திரட்டுகின்ற ஒருவரை இந்த அளவிற்கு காண முடியாது வரலாறு எழுதுவதில் என்று அவர்கள் சுட்டி இருப்பதை நாம் பார்க்க முடியும். தரவுகள் முக்கியம். அதை மிகச் சிறப்பாக செய்து இன்றைக்கு அதை 49 சான்றோர்கள், மறைந்த சான்றோர்களை பற்றி எழுதியிருக்கிறார். வாழுகின்ற சான்றோர்களை பற்றி அல்ல, மறைந்த சான்றோர்கள், நாளைக்கு வாழும் சான்றோர்கள் என்று சொன்னார். அதிலே நம்முடைய புலவர் வீரமணிக்கு இடம் உண்டு. அது முதன்மை இடங்களிலே அவர் வாழ்வார் என சொல்லி வாழ்த்து. நன்றி.